நாங்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட் அண்ணா நகர் வந்திருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ் ஆடணும், எல்லாமே பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக. ஹாப்பி ஸ்ட்ரீட் பார்க்க வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா டான்ஸ் ஆடணும், நல்லா வைப் பண்ணோம். இங்கே இருந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் மூணாவது தடவை வரேன். எனக்கு இது எவ்வளோ தடவை நடந்தது எனக்கு தெரியாது. வித்தியாசமாக இருக்கா, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இங்கே வரவங்க எல்லாருமே புதுசாக இருப்பாங்க, பழக்கம் இருக்காது, எல்லாம் ஒரே இடத்துல ஆடுறது இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க. இங்கே வந்தாலே ஒரு வைப் அவங்க ஸ்டார்ட் பண்ணி யாராவது ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணால் கூட அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸும் அட்டன் பண்ணுறோம். அது நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் காலையிலே இது தேவையில்லாது தூங்கலாம் போயிட்டு வரீங்க ஏன் கேட்குறீங்க. ரிச்சான பீப்புள் இந்த மாதிரி பப்பு அங்கெல்லாம் போவாங்க, அது ஒரு அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போது நாங்கள் எங்களை மாதிரி ஒரு ஸ்லம்மில் இருக்கிற பசங்க, ஒரு நார்மலாக மிடில் கிளாஸில் இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இந்த மாதிரி சோஷியலாக பழகிறதுக்கு. அதுக்காகவே நாங்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் வரோம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கல்ச்சரை சீரழிக்கிறாங்க அது இதுன்னா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பாட்டு ஆடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறவங்க, இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு மொத்தமாக இப்படி மீட் பண்ணி ஜாலியாக டான்ஸ் ஆடுவாங்க. இதுதான் ஒரு நம்ம சாட்டர்டே வரைக்கும் வேலைக்கு போகிறோம், புரியுங்களா. இன்னைக்கு ஒரு டே கண்டிப்பாக எல்லாரும் இதை பாருங்க. பார்த்து இங்கே எவ்வளோ நிறைய ஜாலியாக இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய டான்ஸ் இருக்குது, நிறைய பேர் புது புது முகங்கள் இருக்குது. பேசுங்க, பழகுங்க, ஜாலியாக இருங்க. வீட்டிலே எவ்வளோ நாள் இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததுனால சூப்பராக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். எல்லா ஈவெண்ட்டுமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சின்ன பசங்கள்லேருந்து எடுத்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் காட்டுறது இருக்கட்டும், நல்ல மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. க்ரௌடுமே ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால க்ரௌடுமே நல்ல ஆடியன்ஸாக இருந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் ரொம்ப பர்சனலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ மும்பைலேருந்து சென்னை இப்படி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் பார்த்தது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ் அவங்களுக்கும் அண்ட் சிஎம் சாருக்கும் எல்லாருக்குமே ஆர்கனைஸ் பண்ண அனைத்து நிறுவனங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் வரேன். ஸோ இங்கே வரணும்னா குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் வரணும், இல்லை பர்டிகுலராக அவங்களுக்கு பிடிச்சவங்களோட தான் வரணும் இல்லை. இங்கே வந்தாலே எல்லாருமே நமக்கு பிடிச்சவங்களாயிடுவாங்க. ஸோ நம்ம நிறைய பேர் கூட ஃபன் பண்ணலாம், வைப் பண்ணலாம். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வாங்க. ஒரு இடத்துல ஒரு பாட்டு போட்டுருந்தாங்க, எந்த பாட்டுக்கு வைப் பண்ணுறதுனே தெரில. செகண்ட் டைம், லாஸ்ட் டைம் சூப்பராக இருந்துச்சு, இந்த வாட்டி கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. போன வாட்டி செம்ம கூட்டம், நிறைய பேர் இருந்தாங்க, இந்த வாட்டி காலியாக இருந்துச்சு. ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் ஓகே. எலெக்ஷன் முன்னாடி ஒரே ஒரு வாட்டி நன்ட்டு இப்போது ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் திரும்பி வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே வந்ததுக்கு. we are all satisfied.